செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. ஆனா நேரம் தான் இல்லையா? நம்மள நிறைய பேர் தினமும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை இது. இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த முறைகள் எல்லாமே பிரையன் ட்ரேசியோட உலக புகழ் பெற்ற ஈட் தட் ஃப்ராக் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லப்படுது. தள்ளி போடுற பழக்கத்தை மொத்தமா ஒழிச்சு எப்படி கம்மியான நேரத்துல நிறைய வேலைகளை முடிக்கிறதுங்கிற ரகசியத்தை இதுல இருந்து கத்துக்கலாம் வாங்க. என்னது, காலையில எழுந்ததும் முதல் வேலையா உயிருள்ள தவளைய சாப்பிடணுமா? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆனா நம்புங்க, இந்த ஒரு சின்ன ஐடியா தான் நம்மளோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் மாத்த போகுது. அப்படின்னா என்ன அந்த தவளை? அதை ஏன் நாம சாப்பிட வேண்டும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நம்ம வேலை பட்டியல் ஒருபோதும் முடியவே போறதில்ல. இன்னைக்கு முடிச்சா நாளைக்கு புதுசா வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முடிவே இல்லாத ஓட்டத்தால வர்ற மன அழுத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான வழிதான் இது. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப தீர்வுக்கு வருவோம். இந்த முறையோட மைய கருத்தே உங்க தவளை எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க தவளைங்கிறது உங்க வேலை பட்டியல்லையே ரொம்ப பெரிய, ரொம்ப கஷ்டமான, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. எந்த வேலையை நினைச்சாலே தள்ளி போடலான்னு தோணுதோ, ஆனா அதை முடிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் வருமோ, அதுதான் உங்க தவளை. இந்த 2 விதிகளும் ரொம்பவே முக்கியம். முதல் விதி, உங்களுக்கு 2 கஷ்டமான வேலைகள் இருக்குன்னா, அதுல எது ரொம்ப கஷ்டமானதோ அத முதல்ல முடிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய தெம்ப கொடுக்கும். 2வது விதி, ஒரு வேலைய செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, அத பத்தி ரொம்ப யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க. டக்குன்னு வேலையில இறங்கிக்குங்க. தவளைனா என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி சாப்பிடுறது? வாங்க பார்க்கலாம். இதுக்காகவே ஒரு சிம்பிளான 3 படி கருவி தொகுப்பு இருக்கு. இதை நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். முதல் படி, உங்க தவளையை சரியா அடையாளம் கண்டுபிடிக்கணும். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். ஏன்னா தப்பான வேலையில உங்க முழு திறமையும் காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க உண்மையான தவளை எதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க உண்மையான தவளையை கண்டுபிடிக்க 80-20 விதி நமக்கு ரொம்ப உதவும். இத பாரெட்டோ கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான மனக்கருவி. இந்த வரைபடத்தை எட்டு பாருங்களேன். இது ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுது. அதாவது உங்களுடைய 20% வேலைகள் தான் உங்க 80% வெற்றியை தருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம செய்யற பல வேலைகள், அதாவது 80% வேலைகள் குறைவான பலனை தான் கொடுக்குது. அதனால அந்த முக்கியமான 20% வேலைகளை கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் உங்க உண்மையான தவளைகள். சரி, உங்க முக்கியமான வேலைகள், அதாவது உங்க தவளைகளை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தபடி அதுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. உங்க ஒரு நாளை திட்டமிட இது ஒரு சூப்பரான டெக்னிக். இந்த ABCDE முறை உங்க வேலைகளை வரிசைப்படுத்துற ரொம்ப உதவும். ஏங்கிறது உங்க தவளைகள், அதாவது ரொம்ப முக்கியமான வேலைகள். Bங்கிறது தலைப்பிரட்டைகள் மாதிரி, அதாவது கொஞ்சம் கம்மி முக்கியத்துவம் உள்ள வேலைகள். இதுல ஒரே ஒரு விதியை மட்டும் மறக்கவே கூடாது. ஒரு A வேலை பாக்கி இருக்கும்போது ஒருபோதும் B வேலைக்கு போகாதீங்க. தவளையை விட்டுட்டு தலைப்பிரட்டை துரத்தக்கூடாது. சரி, நம்ம கருவி தொகுப்போட கடைசி படிக்கு வந்துட்டோம். சில சமயம் ஒரு வேலை மலை மாதிரி பெருசா தெரியும், அதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இல்லையா? அந்த ஆரம்ப தயக்கத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மேற்கோளு ஒரு அருமையான உண்மையை சொல்லுது. மொத்தமா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தெரியற எந்த வேலையையும் அங்குலம் அங்குலமா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா ஈஸியா முடிச்சிடலாம். அதனால வேலையோட அளவை பார்த்து எப்பவும் பயப்படாதீங்க. இந்த டெக்னிக்கு பேரு சலாமி ஸ்லைஸ். ஒரு பெரிய சலாமி துண்டை ஒரே முறையா சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா ஒரு ஸ்லைஸ் அது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் ஒரு பெரிய வேலையை எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன படிகளா பிரிச்சிடுங்க. அப்புறம் ஒரு நேரத்துல ஒரே ஒரு படியில மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போ இந்த முறையோட உண்மையான பலனை பார்க்கலாம். இது வெறும் நேர மேலாண்மை மட்டும் கிடையாது. இது ஒரு வெற்றியாளரோட பழக்கத்தை உருவாக்குற ஒரு உளவியல் கருவி. இது எப்படி உங்களை வெற்றிக்கு அடிமையாக்குதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு முக்கியமான வேலையை முடிக்கும்போது உங்க மூளை உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கும். அதுதான் என்டார்ஃபின். இது உங்களுக்கு ஒருவிதமான இயற்கையான உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும், நான் ஒரு வெற்றியாளன்ங்கிற உணர்வையும் கொடுக்கும். இந்த உற்சாகமான உணர்வு இருக்கு பாருங்க, இது ஒரு நல்ல சுழற்சியை உருவாக்கும். அந்த உணர்வை மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்க நீங்க ஆசைப்படுவீங்க. இது உங்களை ஜெயிக்கிறதுக்கே அடிமையாக்கிடும். மெதுவா தள்ளி போடுற பழக்கம் போய் ஜெயிக்கிறது உங்க வாடிக்கையா மாறிடும். அப்போ இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான். நாளைக்கு உங்க வேலைப்பட்டியல இருக்கிற அந்த மிகப்பெரிய அசிங்கமான தவளை எது? இன்னைக்கே அதை கண்டுபிடுங்க.